அவர்கள் பேசுகிறார்கள். மக்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத போது மதுரை வீரனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கிறது. அந்த மதுரை வீரனின் பெயரை கெடுப்பதற்காகவே இங்கே ஒருவர் இருக்கிறார், திருப்பரங்குன்ற இன்ஸ்பெக்டர். அவர் மூலமாக வருகிறார்கள், ஆர்டிஓ மூலமாக வராங்க, நீதிமன்றம் மூலமாக வராங்க, எல்லோரும் மூலம் வருகிறார்கள். ஆனால் மக்கள் சொல்கிறார்கள், வெளியே போட ஆர்எஸ்எஸ் நாய். தோழர்களே, அந்த மலைக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மலை வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். அங்க என்ன கந்தனுடைய சுப்பிரமணிய சாமி மலை மட்டும்தான் இருக்கா, சாமி மட்டும்தான் இருக்கா? கந்தன் இருக்கிறார், கந்தன் இருக்கிறார், சமணர் இருக்கிறார்கள், காசி விஸ்வநாத சாமி இருக்கிறது, கருப்பு சாமி இருக்கிறது, உமையாண்டார் குகை இருக்கிறது, நக்கீரன் இருக்கிறார்கள். ஏன் மூதேவிக்கு கூட அங்கே சிலை இருக்கிறது. மூதேவி என்பது மூத்த தேவி. அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக பார்ப்பனர்கள் பின்னால் செய்த சதி காரணமாக அது மூதேவி என்ற இழிச்சொல்லாக மாற்றப்பட்டு விட்டது. அப்ப இந்த சூழலில் தான் இதற்கு முன்பு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, நமக்கு தெரியும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் எச்சி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம தெளிவாக எச்சி ராஜான்னு சொல்லணும், அதுக்காக சொல்ல வரேன். இந்த எச்சி ராஜா என்ன சொன்னார்னா, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்று அவர் சொன்னார். அதனால நாம் என்ன முழக்க வச்சிருக்கோம், இங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்க அனுமதியோம். இப்ப தோழர் ராமலிங்கம் சொன்னார், சொல்லும் போது அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த பார்ப்பன பாசிச கும்பல் செய்த ஒவ்வொரு வேலைக்கும் எதிர் நடவடிக்கைகளை மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகார கழகம் தொடர்ந்து முன்வைத்தது. இப்போது நாங்கள் சொல்கிறோம், நீ அயோத்தியாக்குவாய் என்று சொன்னால் நாங்கள் அயோத்தியாக்க முடியாது என்பதை பற்றி பேசுவோம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அழைத்து வரப்பட்டவர்கள் யார்? எல்லாருக்கும் தெரியும். அங்க திருப்பரங்குன்ற மக்கள், பழங்காலத்த மக்கள் சொல்றாங்க, வந்திருந்தவெல்லாம் நார்த் இந்தியன்ஸ், வட இந்தியர்கள். திருப்பூரில் இருந்து, கோயம்புத்தூரில் இருந்து, ஆந்திராவில் இருந்து எத்தனையோ பேர் வட இந்தியர்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. முருகன் யாருங்க? தமிழ் கடவுள். அங்க வந்து முழக்கம் போட்டவங்களாம் யாருங்க? வட இந்தியர்கள். ஆகா, தமிழுக்கு கிடைச்ச சோதனையை நாம் இங்கதான் பார்த்துக்க வேண்டியிருக்கு.